ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் திருவண்ணாமலை ட்ரேடர். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஒரு நாளுமே. ஸோ 30 days சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி டே 13. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம இந்த கேட்டகரி எதை வச்சு எடுக்கிறோம், என்ன ஏதுன்ற மாதிரி நமக்கு இன்றைக்கி கிடச்ச என்ட்ரிஸு எப்படி கிடச்சிது, எவ்வளோ எல்லாமே நான் டீட்டெயில்ஸாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வீடியோஸாக நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான மேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சின்ன சின்ன வீடியோஸாகவே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் ரெடி ஆனவுடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேட் எடுத்திருந்தோம், பேங்க் நிஃப்டியில் எடுத்திருந்தோம். ஆஸ் யூஷுவல் இத்தனை ட்ரேட் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடச்சிது. அது நம்ம ஆஸ் யூஷுவல் டார்கெட் போயிடுச்சு. இதுதான் நடந்தது. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் உண்மையாக ஹெவி ஃபால் இருந்தது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேட்டகரி ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயமும் நான் ஆக்சுவலாக பேக் டெஸ்டட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ண என்ட்ரி தான் இந்த 56,000 புட்டும் 56,500 புட்டும். ஸோ இது ரெண்டுத்துமே ஜஸ்ட் ஒரு லாட் தான் போட்டிருக்கேன். இது ஹோல்டிங்கில் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தின் 2 daysலேயும் அன்டில் டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஒரு 200 பாயிண்ட், டார்கெட் வந்து மினிமம் 1000 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்றது ஒரு நல்ல ரேஷியோ. பட் ஆப்ஷன்ஸில் எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்ம செக் பண்ணுறோம். ஜஸ்ட் 1 லாட் போட்டிருக்கோன்னா நம்ம இப்போ பேக் டெஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்படின்னும் போது நமக்கு இது ஜஸ்ட் செக்கிங் பர்பஸ் தான். பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓகே. பட்டு ஸ்டில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம லைவ் ட்ரேடும் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு லாட் தான் போட்டிருக்கேன், அதுவும் இந்த அவுட் ஆஃப் த மணி. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சேஃபர் ஜோனாகவே தெரியும் எனக்கு. நாளைக்கு மார்க்கெட் பெரிய கேப் டவுன் ஆகிடும் அப்படின்ற கான்செப்ட் நான் எடுக்கலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொசிஷன் கேட்டகிரி. இதோட டார்கெட் எனக்கு மினிமம் ஒரு 2 daysலேயும் வரலாம், 5 daysலேயும் வரலாம், 1 weekலேயும் வரலாம், 10 daysலேயும் வரலாம். மேபி வராமல் போய் ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா இது பொசிஷன் கேட்டகரியில் இது வேறு ஒரு கான்செப்டில் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒன் ஆஃப் த கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் படி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது எப்படி ஆகுதுன்றதை ஆஸ் எ சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் லைவ் ட்ரேட் எடுத்திருக்கேன். இல்லைனா நான் வேறு அக்கௌண்ட்டில் கூட எடுத்துருக்கலாம். இல்லை ஈவன் தோ என்னோடய கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் 2-3 பேர் இருக்குது, அதில் எடுத்துருக்கலாம். நான் நம்மளது எந்தில் எடுத்தது காரணம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த ஒரு கேட்டகரியில் நான் என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னு தெரியணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லாட் தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட் போதா என்ன ஏது அப்படின்றது செக் பண்ணுவோம். என்னோடய டார்கெட்டு ஸ்பாட்டில் வந்து ஒரு 56,100 என்னோடய டார்கெட்டு. அது இன்கேஸ் போனாலும் போகலனாலும் எல்டிபி வைஸ் எனக்கு ஒரு எடுத்ததுலேருந்து ஒரு ரஃப்லி ஒரு 350லேருந்து 400 பாயிண்ட் எல்டிபி வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் ஐ க்ளோஸ் த ட்ரேட். ஸோ இந்த கான்செப்டில் தான் இது ஆக்சுவலாக இப்போ எடுத்திருக்கேன். ஸோ எதர் எல்டிபி ஃபஸ்ட்டில் வந்தாலும் சரி, ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, எது வந்தாலும் நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதான் இன்றைக்கான ட்ரேடில் வந்து நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு என்ட்ரி பேங்க் நிஃப்டி 57,500 புட். ஸோ இது வந்து நம்ம எடுத்திருந்தோம். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, வெல் அண்ட் குட். ஸோ அகைன் கால் என்ட்ரி எடுத்திருக்கு. அது என்ன கேட்டகிரினா அது ஆக்சுவலாக இதோட கேட்டகிரி தான். நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட கேட்டகிரி தான் அது. ஸோ அதில் எனக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிது, அது ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ அகைன் வி கோ ஃபார் செகண்ட் என்ட்ரி. ஸோ செகண்ட் என்ட்ரியோட டார்கெட் தான் நான் இப்போ சொல்கிறது. ஸோ அது டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன டார்கெட் ஹிட் ஆகுது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு அந்த ப்ரீமியம்ன்றது வருமா அப்படின்றதும் எனக்கு ஒரு சின்ன கொஷின் மார்க்கோட தான் இருக்குது. பட் வித்தின் 1 or 2 days போகுதுன்னும் போது கண்டிப்பாக நமக்கு ப்ரீமியம் வந்துடும். ஸோ பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஹோப் எவ்ரி ஒன் குட். ஸோ லவ் யூ ஆல். தேங்க்யூ.